ஆராய்ச்சி வடிவமைப்பின் அர்த்தமும் வரையறைகளும். ஆராய்ச்சி வடிவமைப்பின் அர்த்தமும். ஆராய்ச்சி வடிவமைப்பு என்பது ஒரு ஆராய்ச்சி ஆய்வை நடத்துவதற்கு பயன்படுத்தப்படும் ஒட்டுமொத்த திட்டம், கட்டமைப்பு மற்றும் உத்தி ஆகும். தரவு சேகரித்தல், மாறிகளை அளவிடுதல், தகவல் பகுப்பாய்வு, ஆராய்ச்சி நோக்கங்களை அடைதல். எளிமையான வார்த்தைகளில், ஆராய்ச்சி வடிவமைப்பு என்பது ஆராய்ச்சி கேள்விகளுக்கு பதிலளிக்க அல்லது கருதுகோள்களை சோதிக்க ஆராய்ச்சி எவ்வாறு நடத்தப்படும் என்பதை விளக்கும் ஒரு முறையான திட்டமாகும். இது ஆய்வு என்பதை உறுதி செய்கிறது. தர்க்கரீதியான, செல்லுபடியாகும், நம்பகமான மற்றும் திறமையான. ஆராய்ச்சி வடிவமைப்பின் வரையறைகள். 1. ஹெல்லிங்கர். ஆராய்ச்சி கேள்விகளுக்கான பதில்களை பெறுவதற்கும் மாறுபாட்டை கட்டுப்படுத்துவதற்கும் உருவாக்கப்பட்ட விசாரணையின் திட்டம், கட்டமைப்பு மற்றும் உத்தி ஆராய்ச்சி வடிவமைப்பு ஆகும். பொருள்: பிழைகளை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் ஆராய்ச்சி கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாரிக்கப்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட திட்டமாகும். 2. சி.ஆர். கோத்தாரி. ஆராய்ச்சி வடிவமைப்பு என்பது ஆராய்ச்சி நோக்கத்திற்கான பொருத்தத்தை நடைமுறையில் பொருளாதாரத்துடன் இணைக்கும் நோக்கில் தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வுக்கான நிபந்தனைகளின் ஏற்பாடு ஆகும். பொருள்: ஆராய்ச்சி வடிவமைப்பு என்பது தரவு சேகரிக்கப்பட்டு திறம்பட மற்றும் பொருளாதார ரீதியாக பகுப்பாய்வு செய்யப்படுவதை உறுதி செய்கிறது. 3. வில்லியம் ஜி. ஜிக்மண்ட். ஒரு ஆராய்ச்சி வடிவமைப்பு என்பது தேவையான தகவல்களை சேகரித்து பகுப்பாய்வு செய்வதற்கான முறைகள் மற்றும் நடைமுறைகளை குறிப்பிடும் ஒரு முதன்மை திட்டமாகும். பொருள்: இது முழு ஆராய்ச்சி செயல்முறையையும் வழிநடத்தும் ஒரு முதன்மை திட்டமாகும். ஆராய்ச்சி வடிவமைப்பின் நோக்கங்கள்: ஆராய்ச்சிக்கு வழிகாட்டுதல் வழங்குதல், சார்பு மற்றும் பிழைகளை குறைத்தல், துல்லியமான மற்றும் செல்லுபடியாகும் முடிவுகளை உறுதி செய்தல், நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்துதல், கண்டுபிடிப்புகளின் நம்பகத்தன்மையை மேம்படுத்துதல். ஆராய்ச்சி வடிவமைப்பின் வகைகள். 1. ஆய்வு ஆராய்ச்சி வடிவமைப்பு. சிக்கல் தெளிவாக வரையறுக்கப்படாதபோது பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு: ஒரு புதிய சந்தை போக்கை படிப்பது. 2. விளக்க ஆராய்ச்சி வடிவமைப்பு. ஒரு மக்கள் தொகை அல்லது நிகழ்வின் பண்புகளை விவரிக்கிறது. எடுத்துக்காட்டு: வாடிக்கையாளர் திருப்தி கணக்கெடுப்பு. 3. காரண பரிசோதனை ஆராய்ச்சி வடிவமைப்பு. காரணம் மற்றும் விளைவு உறவை தீர்மானிக்கிறது. எடுத்துக்காட்டு: விற்பனையில் விளம்பரத்தின் தாக்கம்.